இதுல ஒன்று யாசின் ஜுசு. யாசின் ஜுசு தெரியுமா உங்களுக்கு? சில பேர் யாசின் குர்ஆன்ன்றது, அட குர்ஆன்ன்றது 114 சூரா, யாசின் குர்ஆன் அது என்ன? அது இந்த ஒரு புக் அடிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன சிறப்பு? உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசினை ஓதுங்கள். மரணித்தவருக்கு 40 நாளைக்கு என்ன செஞ்சா யாசின் ஓதினா கபருக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். திங்கள் வியாழன் மகரிபுக்கு போற 3 தடவை ஓதுங்கோ, வீட்டுக்கு பாதுகாப்பு. விசேட தினங்கள் எது மாதிரி? மிஅராஜுடைய இரவு, பராஅத்துடைய இரவு, கத்ருடைய இரவு, பத்ரு சஹாபாக்கள் பத்ரு யுத்தம் நடந்த இரவு, வேற என்ன இரவிக்கு மீலாது இரவு சேர்த்துக்கோங்களே. இதுல யாசின் ஓதுங்கோ, 3 யாசின் ஓதுங்கோ. ஈக்கிதா இன்றைக்கு மோதுராக்கள் ஈக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாசீனை கொண்டு வந்து தந்தவர்கள். யாசீன் சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வாங்கோண்டோ, அல்லது ஒரு நாள் குறிப்பிட்டு ஓதுங்கள் என்றோ, அல்லது வியாழக்கிழமை ஓதுங்கண்டோ, ஓதினா இன்ன சிறப்பு இருக்குதுண்டோ சொன்னதுக்கு ஒரு சஹீஹான ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு சஹீஹான ஆதாரம் இல்ல. ஒன்றே ஒன்று வரும், இக்ரஉ அலா மௌதாக்கும் சூரா யாசீன், உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு யாசீனை ஓதுங்கள். அந்த ஹதீஸும் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான ஹதீஸ், பலவீனம். இதை தாண்டி இருக்கிற எல்லா ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்டது மிக பொய்யான ஹதீஸுகள். ஒரு சஹீஹான ஹதீஸ் யாசீன் சூராட விஷயத்துல வரல. இப்ப மரணித்தவர்களுக்காக சூரா யாசீன் ஓதினால், 40 நாளைக்கு சூரா யாசீன் ஓதினால், இது நபிகளார் காட்டி தந்த அமலா காட்டித்தராத அமலா? ஆதாரம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தரல. அப்ப அதுக்கு என்ன தீர்ப்பு வரும்? பித்அத், வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்கன்னு வந்தா சுன்னா. விளங்குதா? சுன்னாண்டா என்ன, பித்அத்ண்டா என்னண்டு? எனவே யாசின் சூறாவை நாள் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, நேரம் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, கிழமை குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, மௌத்தானவங்களுக்கு ஓதுறதுக்கோ எந்த சஹீஹான ஹதீஸும் வராம அதுக்கு பல சிறப்புகளை சொல்லி யாசின் குர்ஆன், யாசின் ஜுசு ஓதி வாங்கோன்னு சொன்னா இதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத அமல். அது பித்அத், வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும்.